நீங்கள் ரசிக்க இருப்பது ரைஸ் அகைன் ஃபார்மின் புத்தம்புது வீடியோ. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழின்னா இதுதாங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம இடத்துல இருக்கிற நாட்டுக்கோழி எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. அதாவது கிர்ராஜா கோழியோட கலப்படம் ஆயிடுச்சு, அசில் கிராஸோட கலப்படம் ஆயிடுச்சு. சிறுவிடைன்றத நம்ம பார்க்கவே முடியலைங்க. அப்படியே பார்த்து நம்ம வளர்த்துக்கிட்டாலும் ரொம்ப பெரிய அளவுல முட்டை போட மாட்டேங்குது. அதனால நம்ம தூய இனமான இந்த எகிப்து நாட்டு கோழியில உள்ள இனத்தை நம்ம வீடுகள்ல வளர்க்கலாம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குதுங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 250 முட்டை மினிமம் போடுதுங்க. அதுக்கு மேலேயும் அந்த முட்டையோட ஈல்டு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறதுக்கு புதுசா நம்ம இந்த கோழிகளை நம்ம வாங்கி வளர்க்கலாங்க. இது என்னடா இது புதுசா ஒரு கோழியை பத்தி சொல்றாங்க. இது என்னடா இது நம்ம நாட்டுல பார்த்த மாதிரியே இந்த கோழி இல்லையே, புதுசாவே இருக்கு, எல்லாமே ஒரே டைப்பாவே இருக்கு, கலரும் கிடையாது, கருப்பு வெள்ளையாத்தான் இருக்கு. இது என்னடா பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமான கோழியா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. இது ஒரே கலர்ல தாங்க இருக்குது. அதிக அளவுல இருக்கு கோழி. எந்த கோழியை பார்த்தாலும் நீங்க ஒரே டைப்ல தான் இருக்கும். கருப்பு வெள்ளை, அதாவது கழுத்து பக்கமா வெள்ளையா இருக்கும், மற்ற இடம் எல்லாம் கொஞ்சம் ஒயிட்டும் மேக்ஸிமம் பிளாக் டாட்டுமா அப்படி இருக்கும். இதுதாங்க இந்த எகிப்து நாட்டுக்கோழி. இது பழைய காலத்திலே, ரொம்ப ரொம்ப பழைய காலத்திலே இது நைல் நதிக்க ஓரத்துல இருந்து இதை பிடிச்சி ப்ரீட் பண்ணி பெருக்கி இருக்காங்க. இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதுங்க. இந்த கோழி சின்ன சின்ன முட்டையிலேருந்து வந்த சின்ன ஸ்டேஜ்லேருந்து அது ஈஸியாக வளர்ந்து வருது. இங்கே ஒரு சிறுவிடை கோழியை கம்பேர் பண்ணும்போது இந்த கோழி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது. அதனால இது நமக்கு சீக்கிரமா ரிசல்ட்டும் கிடைச்சிருது. இப்போ சின்ன கோழியை நம்ம வளர்க்குறது ரொம்ப சிரமப்படுவோம். அது வளர வளர ரொம்ப ஈஸியாக இருக்கும். பராமரிப்பு நமக்கு வேலை ரொம்ப கம்மியாக போயிடுது. அதனால நமக்கு மார்ட்டாலிட்டி ரொம்ப கம்மியாயிடுது. இப்போ எந்த கோழியை பார்த்தாலும் மெதுவாக தான் அந்த growth இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட். அதே மாதிரி ரொம்ப இம்யூனிட்டி பவர். நம்ம திடீர்னு எந்த ஆளும் அதை பிடிச்சிட முடியாது. இப்போ திருடனா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு காட்டு பூனையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கீரி பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த இதுகள்கிட்ட எல்லாத்திட்டமும் அது தப்புறதுக்கு ஒரு சரியான கோழிங்க. அதே மாதிரி அதோட முட்டையை ஒழுங்கா கொடுத்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இது வருஷத்துக்கு 250 முட்டை போடுறதுனால எல்லாருக்குமே லாபமா அமையுதுங்க. ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு முட்டை கிடைக்குது, டெய்லி முட்டை கிடைக்குது, எங்களுக்கு முட்டை குறைவே இல்லை அப்படின்னு ரொம்ப சொல்லி சந்தோஷப்படுறாங்க நிறைய பேர். சிறுவிடை கோழிகளையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்ப வித்தியாசங்க. இது ஒரு மாசத்துல ஒரு குறிப்பிட்ட எடையை வந்துருது. அதாவது சிறுவிடையும் இதையும் ஒண்ணா பொறுக்கி வச்சு நம்ம விட்டோம்னா இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. இது 3/4 சைஸ் தான் அந்த சிறுவிடை கோழி இருக்குங்க. வளர்த்தியே இல்லை. அதே போல இந்த கோழி ஈஸியா முட்டையும் போடுதுங்க. அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து வாங்கி பெரிய பண்ணையா வச்சிருக்க ஒருத்தர் நமக்கு கொடுத்த ரிசல்ட்டுங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் வாங்கினாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 4.5 மாசத்துலே அவருக்கு முட்டை ஈல்டு கிடைச்சிருச்சு. அந்த ஈல்டு கிடைச்ச உடனே கூப்பிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னார், சார் எங்களுக்கு அந்த கோழி முட்டை போட தொடங்கிடுச்சு. எனக்கு கரெக்டாக 4.5 மாதம் தான் சார் ஆகுது, எனக்கு முட்டை போட தொடங்கிடுச்சு. நீங்கள் 5.5 மாதம் சொன்னீங்களே, எனக்கு இன்னும் 5.5 மாதத்துக்கு முன்னாடியே போட்டுச்சே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது என்னென்ன ஃபீடு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சார் நான் ஸ்டார்ட்ரு 2.5 மாதம் வரைக்கும் ஸ்டார்ட்ரு கொடுத்தேன். ஸ்டார்ட்ருக்கு அடுத்தது 3வது மாதம் ஸ்டார்ட் பண்ணுற கொஞ்சம் முன்னாடி தான் நான் குரோவர் கொடுக்க தொடங்கினேன் சார். அது வரைக்கும் நான் ஸ்டார்ட்ரு தான் கொடுத்துட்ருந்தேன். ரொம்ப க்ரோத் வந்துருச்சு, எனக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் வந்துருச்சு. அதனால தான் எனக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் சார் அப்படின்னாரு. நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ரு அடுத்தது குரோவர் கொடுக்க தொடங்கிடுவோம். அவங்க என்ன அப்படின்னா ஸ்டார்ட்ரு ரொம்ப நாள் கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது ஈல்டும் கிடச்சிருக்கு. அது என்னன்னா அங்கே ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால எல்லாருமே சீக்கிரமாக குரோவர் கொடுக்க தொடங்கிடுவாங்க. அந்த குரோவர் கொடுக்கறதுனால அது நார்மலாக என்ன ஈல்டு கிடைக்குமோ அது மாதிரி கிடைக்கும்.
இவங்க வந்து ஸ்டார்ட்டர கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா குடுத்துருக்காங்க. அதனால வந்து அந்த ஈல்டு அ ரொம்ப சீக்கிரமாவே அவருக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சார் நான் இது வந்து ஒரு அ இந்த இதுல வந்து வேற ஏதாவது ஒரு கோழி வாங்கி விடணும் அப்படின்னு நெனச்சிருந்தேன். அதாவது சோனாலி அப்படிங்கிற ரகத்த வாங்கி விடணும். இது ரொம்ப நெறைய பேர் YouTubeல சொல்லியிருக்காங்க. இத நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல ஈல்டு கிடைக்குது அப்படின்னு நான் ஒருத்தருக்கு அட்வான்ஸும் குடுத்துட்டேன். அதாவது இந்த கோழிய பத்தி தெரியறதுக்கு முன்னாடி, நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் குடுத்துட்டேன். சரி நம்ம இந்த ஷெட்ல அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஷெட்ல நான் கறிக்கோழி வளர்த்துருந்தேன் சார். அந்த கறிக்கோழி வந்து எனக்கு அந்த அளவுல ஈல்டு கிடைக்கல. ரிசல்ட்டும் கிடைக்கல. தெரியாம தான் நான் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எனக்கு அந்த ஈல்டு கிடைக்கல சார். ரொம்ப. அந்த ஈல்டு இப்ப தான் எனக்கு அது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் சோனாலிய வாங்கி நம்ம ரெடி பண்ணிறலாம் அப்டின்னுலாம் பண்ணேன். அப்புறம் வந்து கடைசியா உங்க YouTube சேனல்ல இந்த வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த கோழிய வாங்கி இத வந்து முதல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து 100 கோழி எடுத்தேங்க. அப்புறம் கோழியோட இத பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு அப்டின்னு சொன்னாரு. அப்ப வந்து எனக்கு சார் வந்து எனக்கு திருப்பியும் ஒரு 100 கோழி கூட வேணும்னு சொல்லி நியர்லி வந்து ஒரு அ 20, 25 டேஸ் அந்த டிஃபரண்ட்ல அவர் 2வது பேட்சும் வாங்கி விட்டாரு. அத பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப குரோத் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு வேல. ஆனா நல்லா தண்ணி குடிக்குது சார். நல்ல குரோத் இருக்கு சார். அப்படின்னு சொன்னாரு. நல்லா தண்ணி குடிக்குது, நல்லா ஃபீட் எடுக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த சளி பிரச்சனையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஷெட்டுக்குள்ள தான் விட்டிருந்தேன். சின்ன ஏஜ் வரைக்கும் ஒரு 3 டூ 4 மாசம் வரைக்கும் நான் வந்து ஷெட்டுக்குள்ள தான் மெயின்டெயின் பண்ணேன். அப்புறம் வந்து ஓப்பன்ல விடுவேன். அப்புறம் வந்து ஷெட்டுக்குள்ள வந்துரும். இது மாரி பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா 4 1/2 மாசம் ஆகும்போது எனக்கு ஈல்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி உடனே சொன்னாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்து கேட்கறதுக்கும். இந்த கோழிய பொறுத்தவரைக்கும் நம்ம நம்பி செய்யலாங்க. நம்ம ஒரு தொழில் செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப கோழிய வச்சு தான் நம்ம செய்ய போறோம்னா, இது வந்து முட்டைக்காகவும் வளர்க்கலாம். இப்போ வந்து இது வந்து கறியிலே பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா 8வது லெவல்ல இருக்கு டேஸ்ட். அதாவது நம்ம வான்கோழிய நம்ம கம்பேர் பண்ணும்போது, அத விட அதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இந்த டேஸ்ட் இருக்கு. இது வந்து கறிக்காகவும் எடுத்துக்கலாம், முட்டைக்காகவும் எடுத்துக்கலாம். முட்டைய பொறுத்தவரைக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, எல்லாருமே சாப்பிடலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம், சின்னவங்களும் சாப்பிடலாம். அந்த மாரி ஒரு முட்டை பாருங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் வளர்க்கக்கூடிய காலநிலைக்கு ஏற்ற மாரி அந்த கோழி அமைஞ்சிருது. இந்த கோழிய பொறுத்தவரைக்கும் நமக்கு நம்பி செய்யலாங்க. அந்த நம்பிக்கை வந்து நமக்கு இந்த கோழி குடுக்கும். குறிப்பிட்ட நாள் ஆனவுனே நமக்கு இந்த கோழிய பத்தி எல்லா விவரமும் தெரியும். அ வாங்குன யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கோழி நல்ல ஈல்டு குடுக்குது. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. நமக்கு நம்மட்டயும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதே மாரி இது பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியூருக்கு எல்லாமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம். இந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து வந்து சத்தீஸ்கர், அப்புறம் வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துக்கும் நம்ம அனுப்பி குடுக்குறோம். அதே மாரி இதில பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையோட ஹேட்சிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 95% வரைக்கும் அது வந்து ஹேட்சிங் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கோழி வந்து ரொம்ப அளவுல வந்து நம்மட்ட பழகும். சிலது வந்து நம்ம கையில இருக்கிற இப்போ வந்து அரிசியோ, கோதுமையோ அல்லது ஏதோ ஒரு தானியத்த வச்சிருந்தோம்னா, அத வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து நம்மட்டருந்து வாங்குறதுக்கு என்ன வழி உண்டுன்னு பார்க்கும். நம்ம மேல ஏறலாம், இல்லைன்னா நம்ம கையில ஏறலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணி அது நம்மட்டருந்து தட்டி பறிக்கணும்னு பார்க்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுல இருக்காது. ரொம்ப லைட்டா ஒரு அசைவு குடுத்தோம்னா டக்குன்னு ஓடிடும். இல்ல நம்ம பிடிக்க வர்றோமோ! அப்டின்ற ஒரு பயம் அதுக்கு இருந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம எதிரிகளிட்டருந்து எதிரிகளிடமிருந்து தப்புறதுக்கான ஒரு நல்ல ஒரு கோழி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எகிப்தியன் ஃபயோமினாங்க. பொதுவா இந்த கோழிய பார்த்தீங்கன்னா, ஏதோ வித்தியாசமா இருக்கு இந்த கோழி. நம்ம இடத்துக்கு செட் ஆகுமா? அப்டிலாம் இது பறந்துடுமா? அப்டிலாம் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப அளவுல ஒண்ணும் பறக்காது. பறக்கக்கூடியது தான் நாட்டுக்கோழி எப்படி பறக்குமோ அந்த அளவுல பறக்கக்கூடியது. அத விட கம்மியா தான் பறக்கும். ஆ நம்ம வந்து ஈஸியா வளர்க்கக்கூடிய கோழி தாங்க. இது எல்லாருமே நல்லா ஈஸியா கேஜிக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம். குறிப்பிட்ட ஏரியால வலைய போட்டு நெறைய பேர் வளர்ப்பாங்க. அப்படி கூட வளர்க்கலாம்.
பெரிய தோட்டத்துல விட்டும் வளர்க்கலாம். பெரிய தோட்டத்துலன்னா நமக்கு வந்து ஃபீடு காஸ்ட் ரொம்ப கம்மியாயிடும். இதோட வளர்க்குறதுக்கு செலவு ரொம்ப கம்மியாகுறதுனால நமக்கு அப்படியும் வளர்க்கலாம். கேஜிக்குள்ளேயும் வளர்க்கலாம். கோழிகள நம்ம வந்து வீடுகள்ல, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடங்கள்ல, தோட்டத்துல இந்த மாரி நம்ம நெறைய பேர் வளர்க்குறத பார்த்துருக்குறோம். அது நார்மலா எல்லாருமே பண்றாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தனங்க வீட்ல மொட்டை மாடியில வளர்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மட்ட இருந்து வாங்குன ஒரு பெங்களூர்லேருந்து ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா, அழகா மொட்டை மாடியில அழகா ஷெட்டு போட்டு, அது ரொம்ப வேஸ்ட் எல்லாம் வெளிய விடுற மாரி, அந்த வேஸ்ட்ட வாஷ் பண்ணி வெளிய விடுற மாரி அழகா கேஜ் எல்லாம் வச்சு நமக்கு வீடியோ போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்களா, நான் இதில தான் விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோழிய விட்டு வீடியோவும் எடுத்து போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லுமே வந்து கேஜ்ல அ அந்த மெஷ் அதாவது 1க்கு 1 சைஸ்ல இருக்கிற மெஷ்ஷ போட்டு ரொம்ப பெரிய 20க்கு 10 அந்த சைஸ்ல வந்து பெரிய கேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 60 கோழிய போட்டு அதுக்குள்ள வளர்த்துட்டு இருந்தாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்டின்னுல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நம்ம குடுத்த ஒரு நம்பிக்கை தான். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நல்ல ஈல்டு கிடைக்கும்னு நியர்லி அவங்களுக்கு நெருங்கிருச்சு நாட்கள் முட்டை போடுற லெவல் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. சார் நல்லா நிக்குது சார். எந்த டேமேஜும் கிடையாது அப்டின்னு. எந்த ஒரு டெத்தும் கிடையாது அப்டின்னு பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே இந்த கோழிய பத்தி நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல்ல. அதுல பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2ன்ற மாரி 2 வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் நெறைய கிடைக்கும். சரிங்களா? நீங்க வந்து நெட்ல கூட தேடுங்க. எகிப்தியன் ஃபயோமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். நாம சேல்ஸுக்கு வேண்டி ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம். யூடியூப் நம்ம பயன்படுத்துறோம். இது நீங்க வந்து எந்த இதுனாலும் உங்களுக்கு எங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். எந்த இடத்துக்குனாலும் நாங்க அனுப்பி விட்டுருவோம். எங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கீழ நாங்க குடுக்குறோம். நீங்க பார்த்து தேவைன்னா கால் பண்ணுங்க. நாங்க இதுக்காகவே வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம். நீங்க அதுல லிங்க்ல சேருங்க. லிங்க் குடுக்குறோம். அந்த லிங்க்ல சேருங்க. நம்மட்ட 1 மாசம் ஆன சிக்கு, 1 1/2 மாசம் ஆனது, 2 மாசம் ஆன சிக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவைலபிளா இருக்கும். நீங்க கீழ குடுத்துருக்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த கோழி, நாட்டுக்கோழி அப்படின்ற ரீதியில நம்ம இத வச்சிருக்கிறோம். இதே போல பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி கோழி வெரைட்டி ஒரு 25 வெரைட்டீஸ் வந்து நம்மட்ட இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நம்ம யூடியூப் சேனல பாருங்க. நம்ம வந்து யூடியூப் சேனல்ல வந்து நம்ம அந்த வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நீங்க பார்த்து உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணுங்க.